தனுசு ராசிக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், தொழில் மாற்றம் அப்படின்னு மாற்றம் இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னே பார்த்துக்க யாருக்குன்னா தனுசுக்கு தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு டக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் வர்றது, அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், யாரை நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயுமே வந்து தனுசு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திருமணம், குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இப்போதைய காலகட்டத்துக்கு அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னாலும் குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ குரு இந்த வருஷம் கடைசியிலேருந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு அமைப்பை தராரு அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடங்கலாம், பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது செட் ஆகாது. அப்போது இவங்களுக்கான டீம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த செயல்பாட்டில் இறங்கலாம். அடுத்ததாக தனுஷ் ராசினியர்கள் மேம், இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு? தனுசு ராசிக்கு வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், தொழில் மாற்றம் அப்படின்னு மாற்றம் இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னே பார்த்துக்க யாருக்குன்னா தனுசுக்கு தான். ஓகே. லைஃப் வந்து வேற ஒரு டிரான்ஸ்மிஷன், அக்செப்டன்ஸ், ரியாலிட்டியை நோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தனுசுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு டக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் வர்றது, அதெல்லாம் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும், யாரை நம்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயுமே வந்து தனுசு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டுருப்பாங்க, ஆனால் அதை சுற்றி என்ன பின்விளைவுகள் இருக்குது அப்படின்னு திரும்பி பார்க்க நேரம் இருக்காதுன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகே. இந்த டைமில் அவங்க ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பிரச்சனைகள் வந்து எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு ஒன்று இருக்குது. இவங்க கடந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது எதுக்கு இதை நம்ம பேசிட்டு அப்படின்னு அந்த சைலன்ஸ்லேயே போகிறப்போ எல்லாமே ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபேஸாகவே இருக்கிற மாதிரி, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி. அப்போ அங்கே சொல்யூஷன் வந்துச்சாங்கன்னா சொல்யூஷன் வந்திருக்காது, கிளியரன்ஸ் வந்திருக்காது. பிரச்சனைகளாகவே தான் இருக்கும். அது என்னென்னா இந்த டார்மெண்ட் அக்கௌண்ட் மாதிரி, அது அப்படியே அந்த அக்கௌண்ட் இருக்கும் ஆனால் செயல்படாது அப்படிங்கிற மாதிரியே இருந்துடும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஓப்பனிங்கோ ஒரு க்ளோஷரோ எதுவாக இருந்தாலும் தெளிவான நிலைகளில் பேசி கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பர். பணவரவு எப்படி இருக்கும்? பணவரவு வந்து இப்போதைக்கு கொஞ்ச காலத்துக்கு எண்ணி செலவு பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் டைட்டாக ஸ்கெட்யூல் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தனுசுக்கு இருக்குது. அக்டோபர் மாதம் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து. ஏன்னா சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டி விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. எங்கேயாவது இதுலேருந்து பணம் முடங்கி இருக்க இடத்துலேருந்து பணம் வரணும், இல்லை அடுத்த லெவலுக்கு போகணும், இன்கம் இனிமேல் தான் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எஃபர்ட் நிறைய போட்டுட்ருப்பாங்க தனுசு. ஸோ அந்த எஃபர்ட் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிளியரன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க போவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ கடன் இருந்ததுன்னா அந்த கடன்லேருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு மே மாதத்துலேருந்து அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வரக்கு இதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் வந்து ஒரு கிளியரன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு தனுஷ் ராசினியர்கள் நினச்சாங்கன்னா தொடங்கலாமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் பாதி பேர் வந்து இந்த ப்ராசஸில் தான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப தொழில் தொடங்கலாம், கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத அவங்க பார்த்துக்கணும். டீம் எஃபர்ட் எப்போவுமே அவங்க செட் ஆகுமா தவிர்த்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது செட் ஆகாது. ஸோ தனிச்சு செயல்பட்டாலும் செட் ஆகாது. அப்போது இவங்களுக்கான டீம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த செயல்பாட்டில் இறங்கலாம். ஓகே, சூப்பர் மேம். இப்போ வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா எடுக்கலாமா? வெளிநாடு போகக்கூடிய அமைப்புன்னு பார்க்குறப்போ மே மாதத்துக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு இடம் மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஓகே. ஸோ கண்டிப்பாக அந்த இடம் மாற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். திருமணம், குழந்தை அப்படின்ற விஷயம் கை கொடுமா? திருமணம், குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இப்போதைய காலகட்டத்துக்கு அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஜூலை மாதத்துக்கு அப்புறமா சில மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். லைஃப்பில் யாராவது மீட் பண்ணலாம், புதுசாக யாராவது மீட் பண்ணலாம், ஒரு கம்பானியன்ஷிப் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரலாம். ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து பர்சனல் லைஃப் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ குரு இந்த வருஷம் கடைசியிலேருந்து அவங்களுக்கு அதுக்கான ஒரு அமைப்பை தராரு அப்படின்னே சொல்லலாம். ஓகே. இப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்கணும், நிலம் வாங்க போகிறாங்க, இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் உகர்ந்ததாக இருக்குமா? இப்போதைக்கு வந்து வாங்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வருட கடைசியில் அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி பிளானிங்காகவே இருக்கட்டும். இடமாற்றங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி அந்த எக்ஸிக்யூஷனில் இருந்துகிட்ருக்காங்கன்னா அது தாராளமாக போயிட்டுருக்கட்டும் அவங்களுக்கு.
ஓகே, சூப்பர். ஓவராலாக இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? தனுசு ராசி வந்து கான்ஃபிடென்ஸ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே. என்னென்னா அவங்களுக்கு வந்து உடனே எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசர புத்திங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பொறுமையை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு திடீர்னு அந்த ஆங்ஸைட்டி அதிகமாகிடும் தனுசுக்கு. ஸோ அவங்க ஹெல்த் வைஸும் அவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது, ஃபுட் வைஸ் டயட் வைஸ் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அவசியம். ஓகே, சூப்பர்மா. இப்போ தனுஷ் ராசி வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நினச்சதெல்லாம் நடக்கும்னா எந்த கோவிலுக்கு குரு பயிற்சி டைமில் போயிட்டு வரலாம்? அவங்க வந்து எப்போவுமே தனுசுனாலே அவங்களுக்கு வந்து ஆலங்குடி தான். ஓகே. ஆலங்குடியில் இருக்கிற குருஸ்தலம் தான் வந்து அதை விட அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம்ங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது தனுசுக்கு. ஸோ அங்கே போயிட்டு முக்கியமாக வந்து குரு பெயர்ச்சி ஆகிற நேரத்துலேயே அவங்க போய் குருக்கிட்ட வழிபாடு பண்ணிட்டு வரப்போ அவங்க சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஜோன்லேயே அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, சூப்பர்மா. ஸோ இந்த குரு பெயர்ச்சி 2026 நம்மளுடைய மக்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது? இந்த குரு பயிற்சி வந்து ஜூன் 2 வரைக்கும் மிதனத்தில் இருக்குது. ஜூன் 2க்கு அப்புறம் கடகத்துக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 31ஆம் தேதி வந்து கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போயிடுவாங்க. ஸோ தன்னுடைய இடத்துக்கே, அதாவது குரு உச்சமாக இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து குரு வரார் கடகத்துக்கு அப்படிங்கிறது தான் இதில் சிறப்பே. அதாவது இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சனியால் யார் யாரெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருந்திருப்பாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புதனால் சில பாதிப்புகள்லாம் சில பேர்த்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கும் ரிலீஃப் ஸ்டேஜ் வந்து குரு கொடுப்பார் அப்படிங்கிறது தான். குரு அப்படின்னாலே வந்து திருமண தடைகள், அதாவது குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், எல்லா சுபகாரியங்களையும் முடங்கி போயிருந்தாலோ தடை பெற்றிருந்தாலோ திருப்பி இயக்க வைக்க போகிறது வந்து குரு அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த குரு பார்வையால் எந்தெந்த ராசிகள் வந்து நல்லது நடக்க போகுது? எந்தெந்த ராசிக்கு? ஆக்சுவலாக சிம்மம் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க சனியால். ஓகே. இப்போ கொஞ்சம் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அதாவது அவங்களுடைய ப்ரொஃபஷன் வைஸ் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. ஒரு ஆக்டிவ் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸுங்கிறது அவங்களுக்கு இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து திருமணமே ஆயிருந்திருக்கும், இந்த சனியில் தான் திருமணமே ஆயிருந்திருக்கும். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோ, இல்லைனா இன்னும் ஒரு புரிதலில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா புரிதல்கள் இனிமேல் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அது ராசியாகட்டும் லக்னமாகட்டும், லைஃப் பார்ட்னரால் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணவங்க சிம்மம் அதிகம். ஸோ அதோட இஷ்யூஸ் ஆகட்டும், அந்த மனஸ்தாபங்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு கிளியரன்ஸ் லெவலுக்கு வந்து என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் சில பேர் லாங் டிஸ்டன்ஸ்லையாவது இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான். ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருந்துருப்பாங்க, ஆனால் எங்கேயும் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியிருக்கோன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் கொடுத்துருந்துருக்கோம். அவங்களுக்குலாம் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது தான் அது.